விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் இப்பதான் ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சு 2026 தேர்தலை சந்திக்க போறாங்க. முதல் தேர்தல். ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு பெரிய மாசை வைத்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2026 நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில விஜய் அவர்கள் வந்து பெரிய அளவுல ஒரு செலவு பண்ணி ஒரு பெரிய டீமையை ஃபார்ம் பண்ணி பெரிய அளவுல களமாடிட்டு இருக்கும் போதான் இப்போ சங்கீதா அவர்களுடைய விவாதத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு ஃபுல் ஸ்டாப்பா முட்டுப்புள்ளியை வைத்து விடுமா அப்படிங்கிற நிலையில தான் டிவோர்ஸ் பண்றமா பண்ணலையா. ரெண்டாவது விஷயம், இந்த தேர்தல் முடியக்கூடிய காலகட்டம் வரைக்கும் சங்கீதா வந்து ஒரு சைலண்ட் மோடுல சங்கீதாவை உட்கார வைக்கணும். இதுதான் விஜய் அவர்களுடைய சங்கீதா அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் சரியான நேரம். காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சங்கீதா அறிக்கையில கூட தெரிவிச்சாங்க, என்னன்னா அழுத்தம் கொடுத்தா ஆதாரங்களை வெளியிட்டுருவேன் அப்படின்னு. அப்போ விஜய் அவர்கள் தரப்புல இருந்து எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அப்போ அழுத்தம் வரும் அப்படிங்கிற நிலையில தான் சங்கீதா அவர்கள் சரியான நேரம், இதுதான் சரியான நேரம், இந்த நேரத்தை நாம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற நிலையில தான் ஒரு விவாகரத்து அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நியூஸ் பெரிய அளவுல ஹைலைட்டா பரவலா பரவிக்கிட்டு இருக்கு, எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவர்களுடைய தந்தை எஸ்ஏசி சைடுல இருந்தோ இல்ல அவருடைய தாய் சோபா சைடுல இருந்தோ எந்த விதமான கருத்துக்களும் வெளியே வரல. பாத்தீங்களா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் குறித்து அவர்கள் எந்த ஒரு தகவலையுமே பகிரல. இதுவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். என்ன காரணத்துக்காக பல நடிகைகள் வந்து சென்றிருந்தாலும் இப்போ ஒரு நடிகை தான் வந்து பாத்தீங்கன்னா விக்ரமாதித்தன் கழுத்துல தொங்குற வேதாளம் போல விஜய் அவர்களுடைய தோல்ல தொங்கிக்கிட்டு இருக்காங்க. சோ விஜயை விட்டு நகராம இருந்துகிட்டு இருக்காங்க. சோ விஜயும் அங்க வந்து நகராமல் இது பண்ணக்கூடிய நிகழ்வு தான் இப்ப சங்கீதாக்கு வந்து பெரிய கோபத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் சோ ரெண்டு பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லை கடந்த நிலையில செல்லக்கூடிய நிகழ்வு தான். இப்போ டிவோர்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்ஸ் ஆகுறது அப்படின்னா அதை கூட சாதாரணமா கடந்து செல்வாங்க. அந்த ஒரு நடிகை 5 ஆண்டு காலம் குடும்பம், அதாவது 5 ஆண்டு காலம் அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கும் போதுதான் அப்போ வந்து பொண்டாட்டியை உதறி தள்ளிட்டு இன்னொரு பொண்ணு கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போதுதான் இந்த விஷயத்தை பெண்களை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவான விஷயமா பார்ப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து விஜய்க்கு இருந்த மாஸ், பெண்கள் மத்தியில் இருந்த மாஸ் வந்து இனி தொடர்ச்சியாக நீடிக்குமா அப்படின்னா அடுத்து சங்கீதா அவர்கள் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் பத்திரிகையாளர் தாய் மனசு சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சங்கீதா அவர்கள் விவாகரத்து மனுவில் ஒரு சில விஷயங்களில் குறிப்பிட்டிருந்தார். அது வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா தொண்டர்கள் மத்தியிலும் சரி, தமிழ்நாட்டு பொதுமக்கள் மத்தியிலும், குறிப்பாக பெண்கள் மத்தியிலும் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தே சொல்லலாம். இதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை மூலமா எதுவுமே தெளிவுபடுத்தலை. அதனால இந்த மீட்டிங்லையாவது தஞ்சாவூரில் நடக்கக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திலாவது தெளிவுபடுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதை பற்றி எதுவுமே ஒரு வாய் திறக்கல. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தஞ்சாவூரில் நடைபெற்ற தாவேக்கா நிர்வாகிகளுக்கு இடையிலான ஒரு கலந்துரையாடல், மாநாடு போட்டு நடைபெற்ற கலந்துரையாடலை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து கட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசலாம், தமிழகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசலாம், நம்ம ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை பேசலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பேசியிருப்பாங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த கட்சி சார்புடைய விஷயத்துல குடும்ப விவகாரத்தை உள்ள கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிற நிலையில தான் விஜய் அவர்கள் இது போன்ற ஒரு கருத்துக்களை முன் வச்சிருப்பாங்க. இந்த டாபிக்கை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அதுல விஜய் அவர்கள் தெரிவிச்சதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மறைமுகமாக அதாவது இன்டைரக்டாக சங்கீதா அவர்களுடைய இந்த விவகாரத்துக்கும் ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் பரவலா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, எந்த சக்தியாலையுமே தமிழகத்திற்கும் எனக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை பிரிக்க முடியாது, தமிழ்நாடுன்னா விஜய், விஜய்னா தமிழ்நாடு அப்படிங்கிற லைன் எல்லாம் பேசியிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சக்தியும் அப்படின்னு சொல்லும் போது கடந்த காலத்துல இந்த டிவோர்ஸ் விவகாரத்துக்கு முந்தைய நிலையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக, அதிமுக, திராவிட கட்சிகள், விஜய்க்கு எதிரில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி தான் நாம பார்க்க முடியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதுல சங்கீதாவையும் இன்டைரக்டாக விஜய் அவர்கள் சொல்லி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் தஞ்சாவூர்ல வந்து பேசும்போது கூட அவர் பேசுவதற்கு முந்தைய நிலையில அங்க விஜய் வரக்கூடிய சூழ்நிலையில எப்படி இருந்தாங்க, அங்க பேசுவதற்கு முந்தைய நிலையில அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்தது, ஸ்டேஜுக்கு வரும்போது எப்படி இருந்தது அப்படின்னா பரவலாகவே சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த குடும்ப விஷயம் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா அந்த விவகாரம் தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஏதாவது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுமா? காரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்முடைய தமிழர்களை பொறுத்த வரைக்கும், தாய் குலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதுனாலும் மன்னிச்சு அப்படியே கண்டுக்காம போயிருவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை ஆட்சி பண்றாங்க. ஆட்சி பண்ணக்கூடியவங்க ஆயிரக்கணக்கான கோடிகளை, லட்சக்கணக்கான கோடிகளை தொடர்ச்சியாக கொள்ளை அடிச்சாலும், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும், போலீஸ் அரெஸ்ட் பண்ணாலும், ஜெயிலுக்கு போனாலும், வழக்குகள் வந்தாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் சரி ஓகே மாற்றி மாற்றி ஓட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வந்து சரி ஏதோ அடிக்கிறாப்பா, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் திருந்த மாட்டான் அப்படி ஒரு நிலையில் போயிட்டு
பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இப்ப தமிழக வரலாற்றை வந்து எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சிக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் பாதிக்கு மேல வந்து அரசியலுடைய வாழ்வுக்கே வந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய, காணாமல் போகக்கூடிய சூழல் கூட ஏற்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்பதான் ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சு 2026 தேர்தலை சந்திக்க போறாங்க. முதல் தேர்தல். அப்போ ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு பெரிய மாசை வைத்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2026 நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில விஜய் அவர்கள் வந்து பெரிய அளவுல ஒரு செலவு பண்ணி ஒரு பெரிய டீமையை ஃபார்ம் பண்ணி பெரிய அளவுல களமாடிக்கிட்டு இருக்கும் போதுதான் இப்போ சங்கீதா அவர்களுடைய விவாதத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு ஃபுல் ஸ்டாப்பா முட்டுப்புள்ளியை வைத்து விடுமா அப்படிங்கிற நிலையில தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசியல் ஒரு பக்கம் செய்துட்டு இருந்தாலும், வேணா தேர்தலுக்கு நாட்கள் நெருங்கிட்டு இருக்கு, அரசியல் ஒரு பக்கம் செய்துட்டு இருந்தாலும் இந்த விவாகரத்து விஷயத்தையும் வந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு தனி டீம், இப்போ வந்து அரசியல் போல அதுக்குன்னு ஒரு தனி டீம் போட்டு அங்க அந்த ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் சுமூகமா எடுத்துட்டு போகலாம். டிவர்ஸ் பண்றோமா பண்ணலையா ரெண்டாவது விஷயம். இந்த தேர்தல் முடியக்கூடிய காலகட்டம் வரைக்கும் சங்கீதா வந்து ஒரு சைலண்ட் மோடுல சங்கீதாவை உட்கார வைக்கணும். இதுதான் விஜய் அவர்களுடைய பிளான். இந்த அடிப்படையில் தான் ஒரு 4 பேர் கொண்ட ஒரு டீம் வேண்டியவங்க, விஜய்க்கு வேண்டியவங்க ஒரு 4 பேர் கொண்ட டீமை பொறுத்த வரைக்கும் சங்கீதா தரப்புல பேச்சுவார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இப்போ வந்து இது பண்ண வேண்டாம், உங்க புருஷனுடைய வாழ்க்கை அரசியல் எதிர்காலம் இதுல பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, விஜய் அவர்கள் பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜனநாயகனுக்கு பிறகு சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியையும் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசியல்லையும் விஜய் அவர்கள் ஃபீல்ட் அவுட் ஆனாங்க அப்படின்னா வரக்கூடிய தேர்தலில் பெரிய அளவில் தாவேகா வெற்றி பெறல, குறிப்பிட்ட அளவில் ஒரு சில தொகுதிகளாவது தாவேகா வந்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏக்களை உருவாக்கல அப்படின்னா அரசியலும் ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற நிலையில இருக்கும். அதே நேரத்தில் சினிமாவுக்கும் வர முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது போன்ற விஷயத்தை நீங்க கையில் எடுக்காதீங்க. இப்போ 5 ஆண்டு காலமாக இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து 5 ஆண்டு காலமாக எப்படி பொறுமையா இருந்தீங்களோ அதே போல தேர்தல் முடியும் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கிற நிலையில பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருப்பதாகத்தான் அந்த சைடில் இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிச்சிட்டு இருக்கு. ஆனா சங்கீதா அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் சரியான நேரம். காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே சங்கீதா அறிக்கையில கூட தெரிவிச்சாங்க, என்னன்னா அழுத்தம் கொடுத்தா ஆதாரங்களை வெளியிட்டுருவேன் அப்படின்னு. அப்போ விஜய் அவர்கள் தரப்புல இருந்து எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அப்போ அழுத்தம் வரும் அப்படிங்கிற நிலையில தான் சங்கீதா அவர்கள் சரியான நேரம், இதுதான் சரியான நேரம், இந்த நேரத்தை நாம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற நிலையில தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. அவங்க தரப்புல இருந்தும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துக்கு சங்கீதா அவர்கள் எடுத்து செல்வதற்கு முந்தைய நிலையிலேயே பல தரப்புலையும் டிஸ்கஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ இதுல எப்படி இருக்கும், நம்ம என்ன முடிவை இது பண்ணலாம், ஸோ இதற்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. அப்போ வந்து இதுதான் நமக்கு சரியான நேரம். இந்த நேரத்தில் தான் இதுக்கு வந்து நம்ம என்ன விஷயம் என்ன முடிவு அப்படிங்கிறத பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா விஜய் சைடுல இருந்து சங்கீதாவுக்கான ஃபண்டு எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க, எதுவுமே பண்ணல. விஜய் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் சினிமால இருந்து சம்பாதிச்ச பொறுத்த வரைக்கும் அவருடைய சங்கீதாவுக்கோ அவருடைய பையன் பொண்ணுக்கோ செல்லாத அளவுல ஒரு லாக் இருக்கு. சோ அப்போ இதெல்லாமே வந்து நம்ம இப்பதான் சரி கட்டுவதற்கு ஒரு சரியான நேரம் அப்படிங்கிற நிலையில தான் சங்கீதா வந்து அவருடைய நகர்வுகளை அந்த பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் இப்ப தேர்தலுக்கு முந்தைய நிலை ஏற்கனவே ஒரு கோர்ட்ல போட்டாங்க. இப்ப விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய மாதம் 20ஆம் தேதி வாக்குல நேரில் ஆஜராக சொல்லி கோர்ட்ல தெரிவிச்சிருக்காங்க. ஆனா விஜய் ஆஜராக போறது கிடையாது. எப்படி அந்த வெளிநாட்டுல இருந்து கார் வாங்கின விஷயத்துல வழக்கறிஞர்கள் விஜய் தரப்புல இருந்து வழக்கறிஞர்கள் தான் ஃபுல்லா நீதிமன்றம் போனாங்க, விஜய் நேரடியாக ஆஜராகல. அதே போலதான் இந்த விஷயத்துல வந்து விஜய் அவர்கள் நேரடியாக செல்ல மாட்டாங்க, அது ஒரு சைடுல போய்கிட்டு இருக்கும். ஆனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுமூகமாக விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை எடுத்து செல்லலாம் அப்படிங்கிற நிலையில வழக்கறிஞர்கள் மூலமாக எடுத்து சென்றாலும் இது வந்து எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிரிகளுக்கு குறிப்பாக திமுகவை தான் நேரடியான எதிரியாக பார்த்துட்டு இருக்காங்க, அரசியல் எதிரி. அப்போ அரசியல் எதிரிகளை பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்தை பெரிய அளவில் அரசியல்ல பயன்படுத்துவாங்க. விஜயை காலி செய்வதற்கான ஒரு ஆயுதமாக இந்த விவாகரத்து விஷயத்தை திமுக சைடில் பயன்படுத்துவாங்க. திமுக சைடில் பயன்படுத்தக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இது சாதாரணமாக இருக்காது, பெரிய அளவில் பெண்கள் மத்தியில் செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஸோ அதனால தான் விஜய் அவர்கள் வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தஞ்சாவூர் நிகழ்வில் கலந்துகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் வெளிப்படையாகவே பார்க்க முடிகிறது. சங்கீதா அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வார் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. அந்த சந்தர்ப்பம் போது ஃபண்டு விஷயமா
ஜீவனாம்சம் கேட்டிருந்தாங்க, அதில் பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்லை முற்றிலும் அந்த குறிப்பிட்ட நடிகையை தவிர்த்துட்டு வாங்க, சேர்ந்து வாழலாம் அப்படின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திப்பாங்களா சார்? இல்ல, ஏற்கனவே வந்து 5 ஆண்டு காலம் கொடுத்திருக்காங்க. 5 ஆண்டு காலம் கொடுக்கப்பட்டும் அந்த நடிகையுடைய நம்ம பழைய படங்கள் எல்லாம் சொல்வது போலதான், முந்தானையில முடிச்சு வச்சிருந்தா சோ வெளியே வர முடியாது அப்படிங்கிறது போல அந்த நடிகையுடைய வலையில இருந்து வெளியே வர முடியாத நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப எப்படி வெளியே வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருந்துட்டு இருக்கு. வீதிக்கு வந்துடுச்சு, இனிமேலாவது கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருக்கலாம், அரசியல் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டப்புக்கு ஒரு தலைவரா விஜய் வரமாட்டாரா? இல்ல, அதாவது குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை நடக்கிறது, அது 4 பேருக்குள்ள இல்ல 4 சுவட்டுக்குள்ள ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னா அதை பேசி தீர்த்து கொள்ளலாம், என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் கடந்து பொது வெளிக்கு, பொது வீதிக்கு, நீதிமன்றம் வரைக்கும் வந்துருச்சு. இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது, ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக இருக்காங்க, பெரிய லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு கொண்ட ஒரு மாஸ் சினிமா ஆர்டிஸ்டா இருக்காங்க, நடிகராக இருக்காங்க, சோ ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவராக இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த விஷயம் வெளியே வந்த பிறகு அதற்கு வந்து சுமூகமாக பேசி செல்லலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் வந்து பெருமளவு குறைவாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்திலேயே இதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சங்கீதா வீட்டை விட்டு வெளியேறிய காலகட்டத்திலேயே இவருடைய உறவினர்கள் தரப்புல இருந்தே பல்வேறு தரப்பட்ட முயற்சிகள் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த முயற்சிகள் வந்து எந்த விதமான ஒரு பலனையும் கொடுக்கல. இப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்ப சங்கீதா அவர்கள் ஒரு விவாகரத்து அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க, நியூஸ் பெரிய அளவுல ஹைலைட்டா பரவலா பரவிக்கிட்டு இருக்கு, எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவர்களுடைய தந்தை SAC சைடுல இருந்தோ இல்ல அவருடைய தாய் சோபா சைடுல இருந்தோ எந்த விதமான கருத்துக்களும் வெளியே வரல. பாத்தீங்களா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் குறித்து அவர்கள் எந்த ஒரு தகவலையுமே பகிரல. இதுவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். என்ன காரணத்துக்காக எதுவுமே பேசல? ஏன்னா கண்டிப்பாக பத்திரிகையாளர்கள் கேட்டிருப்பாங்க, இவங்க அவாய்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல வேண்டாம் இந்த டாபிக் பேச வேண்டாம். இல்ல அதே நிதி முடக்கம் தனக்கு வந்துரும் அப்படின்ற ஒரு அச்சத்துல இருக்காங்களா? விஜய் இல்ல அவர் கண்ட்ரோல் வச்சிருக்காரு நம்ம எடுத்துக்கிட்டாங்க. இல்ல, ஏற்கனவே வந்து விஜய்க்கும் அவங்க தாய் தந்தைக்கும் இடையில ஒரு பெரிய மோதல் உருவாகி அவங்க வெளியில தான் இருக்காங்க. அதாவது விஜய் அவர்களை சந்திக்க முடியாத அளவுக்கு விஜய் தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டிருக்காங்க. SAC பலமுறை விஜய் அவர்களை சந்திப்பதற்கு நேரடியாக கூட பனையூருக்கு சென்றிருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள செல்வதற்கு அனுமதி கொடுக்கப்படல, அந்த செக்யூரிட்டி செக்ஷன்ல இருந்தே திருப்பி அனுப்பப்பட்டார் அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா அவங்களையே ஒதுக்கி வச்சிருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்களே சரி வேண்டாம், நம்மளை நெருங்க விட வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வைத்ததாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இப்படியான சூழ்நிலை அவங்களும் அமைதியா இருக்காங்க. சோ அவர்கள் ஏதாவது முயற்சி எடுக்கிறாங்களா? என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளை என்ன தவறு செய்தாலும் சோ அதை பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதை வந்து பொருட்படுத்த முடியாது, பிள்ளையுடைய எதிர்காலம் முக்கியம் அப்படிங்கிற மனநிலை தான் செயல்படுவாங்க. அப்போ SAC சோபா சைட்ல இருந்தும், அதாவது SAC சைட்ல இருந்தும் முயற்சிகள் இப்போ எடுக்கப்படுவதாக ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சோ சங்கீதா தரப்புல பேசியிருக்காங்க, சங்கீதாவும் அங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல்களும் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல தான் அடுத்து என்ன செய்ய போறாங்க, சோ விஜய் என்ன மூவ்மெண்ட் எடுக்க போறார், சங்கீதாவுடைய இது சுமூகமாக முடிய போகிறதா, என்ன காரணம் அப்படின்னா அந்த நடிகையும் எதுவுமே வாய் திறந்து பேசல. அந்த நடிகை யார் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே தெரியும், யார் விஜய் கூட இருந்து கன்ஃபியூஸ்ல இருக்காங்க. ஒரு நடிகை தான் சங்கீதா சொல்றாங்க, இங்க வந்து பொதுமக்களே 2 நடிகை அப்படின்னு கிசிக்கிறாங்க. சோ அவங்களும் ஒரு குழப்பத்துல தான் இருக்காங்க. சங்கீதாக்கு இன்னொரு மேட்ரு போலியோ அப்படின்ற ஒரு டவுட்ல இருக்காங்க மக்கள். இல்ல, அதாவது வந்து 2 நடிகையா 10 நடிகையா இருந்தாலும் இப்ப சங்கீதாவுடைய வாழ்க்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது ஒரு நடிகை தான் இப்ப தொடர்ச்சியாக 5 ஆண்டு காலமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது அந்த 5 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நடிகை யாரு? அப்போ விஜய் அவர்களோட நின்று எடுக்கப்பட்ட போட்டோக்களை இன்ஸ்டாகிராம்ல ஷேர் செய்த நடிகை யாரு? ஷேர் செய்யும் போது இங்க மீடியாக்கள் கவர் பண்ண எந்த நடிகை விஜய் கூட போட்டோ போட்டா மீடியாக்கள் எல்லாம் பெரிய அளவில் அதை கவர் பண்றாங்க, பெரிய அளவில் கிசுகள் பரவலா சென்றுகிட்டு இருக்கு. ஸோ இது குறித்து ஏற்கனவே பல பேர் சினிமா கிரிட்டிக்ஸ் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ இத்தனை கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலையில் கூட நம்ம நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசும்போது 20 கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கப்பட்ட வீடு வந்து இப்போ வந்து 45 கோடி ரூபாய் வரைக்கும் வேல்யூ அதிகமாயிருச்சு அப்படிங்கிற தகவலை ஷேர் பண்றாங்க. ஸோ இதே போலதான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நடிகை அப்படிங்கிறதா இப்போ முக்கியமானது. பல நடிகைகள் வந்து சென்றிருந்தாலும் இப்போ ஒரு நடிகை தான் வந்து பாத்தீங்கன்னா விக்ரமாதித்தன் கழுத்துல தொங்குற வேதாளம் போல விஜய் அவர்களுடைய தோல்ல தொங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜயை விட்டு நகராமல் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ விஜயும் அங்கே வந்து நகராமல் இது பண்ணக்கூடிய நிகழ்வு தான் இப்போ சங்கீதாவுக்கு வந்து பெரிய கோபத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் ஸோ 2 பேருக்கும் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லை கடந்த நிலையில் செல்லக்கூடிய நிகழ்வு தான். ஸோ டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. விஜய் சங்கீதா இந்த விவகாரத்தை எதிர்கட்சிகள் எடுக்கும் பட்சத்தில் தேர்தல் காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுது சார் தாவேக்கா? அதான் ஏற்கனவே சொன்னது போலதான் இப்போ தாவேக்காவுடைய ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பலம் அப்படிங்கன்னா பெண்கள் வாக்குகள் தான்.
இளைய தலைமுறையினர், புது வாக்காளர்கள் அப்படின்னு சொன்னாலும் அதை கடந்து தாவேக்கா பட்டி தொட்டி எங்கும் யார் மத்தியில் போய் ரீச் ஆகி இருக்கிறது அப்படின்னா பெண்கள் மத்தியில் பெரிய அளவில் ரீச் ஆகியிருக்கு. ஏன்னா குடும்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை நடத்தக்கூடியவங்க, அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க தான், ஒவ்வொரு ஃபேமிலியுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அவங்க தான். அதாவது வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போய் சம்பாதிச்சுட்டு வரக்கூடிய பையனோ அல்லது அவங்களுடைய கணவரோ சம்பாதிச்சு வரக்கூடியதை குடும்ப நிர்வாகம் செய்யக்கூடிய லெவலில் இவங்க தான் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இங்கே தமிழகத்துடைய வளர்ச்சி இருக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்தா தெரியும், எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்தாலும் ஆனால் நம்ம பாடி இப்படித்தான் திண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம், பொருளாதாரத்துக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை, எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிற நிலையில தான் அவங்க இருக்காங்க. அப்ப இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் தான் முழுக்க முழுக்க அவ விஜய் வந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க, தமிழக வளர்ச்சிக்கான ஒரு விதையை விதைப்பாங்க. ஸோ அதே நேரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களும் பொருளாதார ரீதியில் வளர்வதற்கான, அதாவது குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்பாங்க. அதாவது மக்கள் வரி பணம் கொள்ளை அடிக்கப்படாமல் மக்களுக்கு வந்து சேர்ந்தாலே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சிரும். இதை வந்து இந்த திராவிட கட்சிகள் செய்யல, கொள்ளை அடிக்கிறது தான் பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அப்போ விஜய் அவர்கள் வரும்போது அவர் வந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க, ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்கும் போது பொருளாதார ரீதியாக நம்ம வளர்ச்சி அடைஞ்சிடலாம், அடுத்த கட்டத்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிற நிலையில இந்த பெண்கள் தான் அதிக அளவில் விஜய் மீது எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஏற்கனவே சொன்னது போலதான் இப்போ இந்த விவகாரம் இப்போ டிவோர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கு முன்னாடி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்ஸ் ஆகுறது அப்படின்னா அதை கூட சாதாரணமாக கடந்து செல்வாங்க. அந்த ஒரு நடிகை 5 ஆண்டு காலம் குடும்பம், அதாவது 5 ஆண்டு காலம் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கும் போதுதான் அப்போ வந்து பொண்டாட்டியை உதறி தள்ளிட்டு இன்னொரு பொண்ணு கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போதுதான் இந்த விஷயத்தை பெண்களை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவான விஷயமா பார்ப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து விஜய்க்கு இருந்த மாஸ், பெண்கள் மத்தியில் இருந்த மாஸ் வந்து இனி தொடர்ச்சியாக நீடிக்குமா அப்படின்னா அடுத்து சங்கீதா அவர்கள் என்ன மூமெண்ட்டை எடுக்கிறாங்க, விஜய் அவர்கள் என்ன முடிவை எடுக்கிறார், இதை வச்சு தான் இது வந்து விஜய்க்கு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறத நாம வந்து துல்லியமாக சொல்ல முடியும். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவிக்க மிக்க நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164